நினைக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பித்தரலும் அப்படின்னு. அவர் மகிமையை காண்பிக்க நாம் அப்படியே மேகத்தில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு அப்படியே இனிமையா அப்படியே போ. ஆனால் அவர் மகிமையை ஓவராக காமிச்சிட்டாருன்னா பயந்துரும். நீ போய் பாருங்க, வேதத்தை வாசித்து பாருங்க. மோசே சீனா மலையிலிருந்து இறங்கி வரப்போ முகம் பிரகாசிக்குது, ஜனங்க பயந்துடுறாங்க, கிட்டே வர விரும்பல, ஐயோ வரல அப்படின்றான். மொக்காடு போட்ட பிறகு தான் வரான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை மகிமையான ஒரு விதத்தில் பார்க்கிறார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை, சேனைகளின் கர்த்தரை கண்டு என்ன சொல்றாரு? வாவ், எவ்வளோ அருமையான காட்சின்னு கைத்தட்டினாரா? அவர் சொல்றாரு ஐயோ. அவர் சொல்ற வார்த்தையில் பார்த்துருக்கீங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஐயோ அதமானேன் போச்சுன்றாரு. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அவர் சொல்றாரு, ஐயோ எவ்வளோ பெரிய தேவனை, அவருடைய மகிமையை நான் பார்த்துட்டேனே, இப்படிப்பட்ட மனுஷன் அப்படிப்பட்ட தேவனை பார்த்துட்டேனே, நான் போச்சு, அவ்வளோதான், தீர்ந்தம் போல இருக்கு அப்படின்றார். எனக்கு ஐயோ அப்படின்றார். அதமானேன். இயேசு பவுல்கிட்ட மகிமையாய் தோன்றினப்போ என்னாச்சு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கார் பவுல். இயேசு சூரியனை போல பிரகாசிக்கிறார். அங்கே பவுல் குதிரையிலேருந்து விழுந்து, அப்போஸ்தலர் 9:4-6-9 வாசி பாருங்க. குதிரையிலேருந்து விழுந்து நடுங்கி பயந்து கண்ணு குருடா போச்சு 3 நாள். யோவான் இதை விட பயங்கரமான எக்ஸாம்பிள் யோவான் தான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாரை விட அவருக்கு கிடைச்ச அந்த மகிமையின் காட்சி ரொம்ப சூப்பர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 12-16 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசுவை மகிமையாக பார்க்குறார் யோவான். அவர் பார்த்த பிறகு அவர் சொல்கிறார் 17ஆம் வசனத்தில், நான் அவரை பார்த்தப்போ அவருடைய பாதபடியில் செத்தது போல் விழுந்துட்டேன்றார். பயந்து போய் விழுந்துட்டேன், அவ்வளோ மகிமையை பார்த்து என்னால் தாங்க முடியல. அப்படியே when I saw him I fell at his feet as though dead. செத்த மனுஷனை போல் அவருடைய பாதபடியில் விழுந்துட்டேன்றாரு. அவர் இயேசு அவருடைய வலது கரத்தை யோவான் மேலே வச்சு பயப்படாதன்னு எழுப்புறார். மகிமை ஓவராக போயிடுச்சுன்னா நீங்கள் வேதத்தில் மட்டும் இல்லை, மற்ற பெரிய பெரிய தேவ மனிதர்கள் மனுஷிகள் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் போய் பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், தேவனுடைய பிரசனம் அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தது, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஓவராக போயிடுச்சு, ஆண்டவரே தயவுசெய்து நிறுத்தம், இதை தாங்கிக்க முடியலன்னு சொன்னேன்னுவாங்க. அப்படி இருக்குது, தாங்கிக்க முடியல. பல காரணம் இருக்குது இதுக்கு. இந்த பூலோக வாழ்க்கையில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மெயின் காரணம் நாம் கற்பனை செய்கிறத காட்டிலும் அவர் எப்போவுமே பெரியவர். ஆகவே அவர் மகிமையை ஓவராக காமிக்கிறப்போ அவர் நமக்கு ஷாக் பண்ணி விட்டுறாரு நம்மளை.